துளிர் விட்டு வளர்ந்துருக்குது. பண்ணை எங்கே இருக்க வேறுங்க பட்டை பிரிம்பாக இருக்குது. இங்கே காட்டுங்க. கருவா பெனமரத்தையே விட்டுற மாதிரி பட்டிக்கிட்டு வர பாருங்க. இந்த கருவாயிலேயே பிச்சு கருவா தோட்டத்துக்குள்ளுக்கு தான் நிற்கிறோம். இது எத்தனை வருஷத்துல என்ன வளர்ந்தது? இது 4 வருஷத்தில் வளர்ந்தா கண்டு இந்த பெரிய மரம் மாதிரி தான் நிற்கிது. இதை பற்றின விளக்கம் கேட்போம். இப்போ என்னென்னா இந்த கருவா தோட்டத்தில் இருக்க அந்த கருவா மரத்தில் இருந்து தடி வட்டி அந்த கருவா பட்டை உரித்து அப்படி உரிக்கிறன்றெல்லாம் காட்டுவினோம். அதெல்லாம் முழுமையான விளக்கத்தோட கேட்போம். நீங்களும் ஏதாவது தேவைன்னு சொன்னால் இந்த காமதேனு பண்ணைக்கு இவற்றை விளக்கம் கேட்கலாம். ஏன்னா இந்த கருவாவே கோப்பி கருவாயெல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்குது பாருங்க. காமதேனு பண்ணைய சுத்தி பார்ப்போம் வாங்கோ. Come in. Come in. Fresh farm vegetables straight from our land. நல்ல சுவையான சாப்பாடு. காமதேனு பண்ணையிலிருந்து முல்லைத்தீவை சுற்றி பார்ப்போம் வாங்கோ. 5000 கருவா கன்றுகள் நட்டுருக்கிறோம். 3 பகுதியாக இருக்குது. நீங்கள் இந்த காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணைக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். இதுகளை மாட்டரு ஆட்டரு போட்டு மட்டும்தான் பச்சதுக்கு வேற எந்த கெமிக்கலும் பயன்படுத்தல. இதுக்கு இப்போ திருப்பி நாங்கள் ஒரு வருஷத்துக்கு எல்லாம் ஒரு வருஷம் தான். அது முன்னுக்கு கொஞ்சம் சில இடங்கள் கொஞ்சம் புட்டியான இடங்கள்ல தண்ணியில் கொஞ்சம் போற குறைவு. அதால நாங்கள் திருப்பி செஞ்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் புல் எடுத்து இருக்கிறோம். இனித்தான் திருப்பி மாட்டரு எல்லாத்துக்கும் வைக்க போறோம். எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா தண்ணி விடுறோம்? நீங்கள் தண்ணி கிழமையில 2 தரம் விடணும். இப்போ விட்டோம் நாங்கள். கருவா காய்க்கிறதோ? ஓமோ கருவா காய்க்கும். நாள் கிடாக்குது. இப்போ தானே ஒரு வருஷம். இன்னும் கிடாக்கு 2-3 வருஷத்துல 4 வருஷம். நீங்கள் மணந்து பாருங்க, நல்ல வாசம் வரும் கருவா. குறிப்பிட்ட இடங்கள்ல சின்ன இருக்குது, படிப்படியாக வளருதோ என்னத்துக்கு இப்படின்னு தெரியல. நல்ல வெயில் படிக்கிற வெட்டபடியான இடத்துல நல்லா வளர்ந்துருக்கு. நீங்க ஒரு 6 மாதத்துல வரைக்கும் எப்படி நிக்க? ஒரு வருஷத்துல எப்படி நிக்க? ஒரு வருஷத்துல அவங்கள தாக்கும். ஆனா உள்ளுக்கு போனீங்கன்னா நல்ல வாசம் மாதிரி இப்பவே வேற மூக்கத்துல வாசம், நல்ல வாசம் அடிக்குது. வெளிநாடுகளுக்கு கருவா பட்டை அது இது தேவைன்னு சொன்னா இந்த பண்ணையோட தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு விளக்கம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விடுறேன். சரி, கருவா பட்டை எடுக்கிறாங்க காட்டுறேன், சொல்றேன். நான் இங்க கருவா சம்பந்தப்பட்ட உற்பத்திகள் உங்களுக்கு தேவையாண்டா நீங்க தொடர்பு கொள்ளலாம். கருவா கண்டெல்லாம் விற்கிறவையா தேவையாண்டா அதெல்லாம் வாங்கி கொள்ளலாம். விலை நீங்க தொடர்பு விளக்கத்தை கால் பண்ணி கதைக்கலாம். நடுக முறைகள் கட் பண்றது பட்டை எடுக்கிறதெல்லாம் நாங்க சொல்லி தருவோம். எல்லாம் மெட்ட என்னண்டா விலை சில ஒரு நேரம் கூடவா இருக்கும் குறைவா இருக்கும். சில ஒரு வருஷத்துக்கு ஒரு அப்படி இருக்கும். அதாவது நீங்க தொடர்பு கொண்டா தான் சரியாண்ணா. இந்த இதை காட்டுங்கண்ணா, துளிர் விட்டு வளர்ந்துருக்குது. இந்த வேறு கருவா இது என்ன இப்படி இப்படித்தான் விட்டு வளரும். இவ்வளோ வடிவா இருக்கு, அழகா வேற இருக்கு, நல்ல வடிவா இருக்கு. இங்கே இதை காட்டுங்க. இல்லை இதுக்குள்ள இப்போ கருவா கண்ணு நாங்கள் 5000 வச்சுக்கிறோம். 3 பிரிவாக வச்சுக்கிறோன்னு சொன்னாங்க. கொஞ்சம் களையல் வளர்ந்துட்டு கூட இந்த மாட்டு எருவுக்காக களையல் இல்லாத வளர்ந்து இப்போ அடுத்த குறாயில் இருக்குது. நாங்கள் அடுத்த கட்ட பசலை போடுறதுக்காக. மற்றபடி ஓகே, பிரச்சனை இல்லை. இதுக்கு இந்த நோய் தாக்கம் இந்த கட்டப்பில்லஸ்ன்னு சொல்கிறது பூச்சி தான் அடிக்கிறது கூட. இதுக்கு நாங்கள் மருந்து அடிக்கிறோம். மீனம் இல்லாமல் ஜாவா அடிக்கிறாங்க, கலந்து பின்னங்கள்லாம் அடிக்கிறாங்க. இப்போ இது இப்போ அடித்து கொஞ்ச நாள் குறைஞ்சிருக்குது. இயற்கை மருந்து தான் ஃபுல்லாக. இது வரைக்கும் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணல. போவோம் எல்லாம் ஒரு வருஷம்
2 மாதம் அப்படியான கண்டு தான் இவ்வளவும். இது கொஞ்சம் பள்ளம், தண்ணி கொஞ்சம் கூட நிற்கும், இதுக்குள்ள தேங்கி நிற்கிறதால கண்டு கண்ட வளர்ச்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அது கொஞ்சம் குட்டி. ஓ, தண்ணி ஈரடிப்பு கொஞ்சம் இருந்தால் நல்ல மீன் குளிர்மை தானே. நல்லா விட்டு கிழமைக்கு 3 நாள் 3 நாள் திறந்து விடுறது ஃபுல்லாகவே விடுறது. இந்த பைப் லைன் செஞ்சிருக்கு பாருங்க, வாய்க்கால் கட்டி விடுறாங்களோ. என்ன முறையான நீர்ப்பாசனம் இது வந்து நான் பைப்பில் ஓட்டை போட்டு இந்த ஊரை பாதிக்கும் போகக்கூடிய மாதிரி செட் பண்ணி விட்டுருக்கேன். செட் போட்டு அது ஃபுல்லாக நிரம்ப மட்டும் விடுவேன். நாங்கள் அரை நேரம் விடுவோம் ஃபுல்லாக தண்ணி. அரை நேரம்? ஓ, 2 பைப் செஞ்சுருக்கிறோம். நல்லபடியாக வளர வளர்ந்த பிறகு பராமரிப்பு அப்படி பராமரிப்பு நாங்கள் ப்ரூன் பண்ணணும். இதை பற்றி நல்ல வார கட்டுகளை விட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணுவோம், உயர விடுவோம், நல்ல நேர் தடியாக எடுக்கிறதுக்காக விட்டுறோம் நாங்கள். இது இன்னும் ஒரு கொஞ்ச காலம் போக இது நாங்கள் ப்ரூனிங் செய்யணும். மற்றது என்னென்னா இப்போ எந்த அளவுக்கு வந்தோன்னு நீங்கள் அந்த பட்டை எடுக்கிறீங்க? நாங்கள் ஒரு தடியின் பருமன் வந்து கடைசி ஒரு 1.5 இன்ச்சு மொத்தத்துக்கு வரணும். 1.5 இன்ச்சு மொத்தத்துக்கு வந்தால் நல்ல குவாலிட்டியானதாக வரும். மற்றது பெரிய மரமாக விடக்கூடாது. மரமாக விட்டாங்கிற பராமரிப்புகளுக்கு கரைச்சல், மற்றது இடங்களை பிடிச்சிக்கொள்ளும். ஒரே சுவையை கொடுக்குமோ இல்லாட்டி போமோ? அது வந்து தடியின் மொத்தம் வேறத்தான் தெரியுமா இந்த குவாலிட்டி. பிஞ்சு தடியில் எடுக்கிறத விட நல்ல முத்தல் தடியில் எடுக்கக்குள்ள கொஞ்சம் கேரம் கூடவே இருக்கும். மொத்தமாக இருக்கக்குள்ள இங்கே இந்த தண்டை பாருங்க, சரியான மெல்லிசா இருக்கு. இது வந்து ஒரு அரை இன்ச்சு மொத்தத்தில் தான் இருக்குது. இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு மொத்தத்துக்கு வேற ஒன்று வரும்போது நாங்கள் சீவி எடுக்கல. நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அங்கால நிறைய மரங்கள் நிற்கிது, அங்கே வளர்ந்த மரங்கள் 5 வருஷம் 6 வருஷம் மரங்கள் நிற்கிது. நாங்கள் பார்ப்போம் அதில் எப்படி எடுக்கிறாங்கன்னு. ஒரு இஞ்சி மொத்தமாக ஒரு இஞ்சி 1.5 இன்ச்சு மொத்தத்துக்கு வரைக்கும் ஒரு கும்பு தடி குடியின் மொத்தம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்தோடனே குடியின மொத்தமா நல்ல நேர்த்தடியா. ஏன் அப்படி பட்டம் வேணும்? அதில் தான் அந்த பட்டை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு, நல்ல காரமானது. மற்றும் பிஞ்சு தடியில் எடுக்கிறாரு. பிஞ்சு தடியில் எடுக்கலாம். இந்த மொத்தம் இதை மட்டும் என்ன தரேன்னு சொன்னால் வாழால சரி. மரம் என்ன தன்மைனா மரம் பட்டு பாடா பட்டக்கூடாது. தேங்காய் உடைக்க அந்த புளி மரம் பட்டே அப்போ சீவி விட்டுருக்கு. மட்டமெல்லாம் தண்ணியை வந்து தண்ணியில் நிற்கும், அதுக்காக இந்த மரமே அழகிடுமோ. இது கருவா மரத்தை அது இந்த கிளையை வந்து வெட்டிட்டோம் பாருங்க. என்னண்டா இது இந்த மொத்தத்துக்கு தனம் பட்ட வேணும். இந்த மொத்தம் சரியோ கிட்டத்தட்ட அப்பா என்ன வாசம், ஒரு இஞ்சி மொத்தம் இருக்கு. வாசம் மூக்க துளைக்குது. இந்த இல்லை துளிர் இல்லை. இப்போ இதைத்தான் வந்து உரிக்க போகிறோம். எப்படி இது பிஞ்சு, அங்கே இது பிஞ்சு, இது வந்து முத்தலைண்ணா முத்தல். நல்ல பேரம் பேரம் அப்படி வைத்திங்க வேம்புன்ற அளவுக்கு நிற்கிது அந்த பேரம். சரி, இதை வந்து உரிச்சு போட்டு பார்ப்போம். நீங்கள் விரும்பினா இந்த காமதேனு பண்ணைக்கு வந்து பாருங்க என்ன மாதிரி வந்து இதுகளெல்லாம் இப்படி வட்டி அவங்க அனுமதியோட வட்டி என்ன மாதிரி இலையெல்லாம் எடுக்கிறது, கருவா எடுக்கிறது, கருவா அந்த பட்டை உரிக்கிறதுலேருந்து கருவா வளர்க்குறது எல்லாமே காட்டிக்கணும். வட்டி பார்ப்போம். ஓ, இப்போ இதை வட்டி எடுத்துட்டார். என்னென்னா அந்த தடியை மொத்தத்தின் அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவ்வளோத்தையும் பிரித்து எடுத்தாச்சு வட்டி. இப்போ இது இஞ்சால தனியாக இதை நீ என்ன செய்வீங்க? நடுவீங்களோ? எடுத்து போட்டு தடிக்கிறாங்க. நட்டா வளருமோ? ஆ, பிஞ்சு தடி வராது. பிஞ்சு தடி வராது. வைரம் என்ன இதுதான் கருவா. நாலு துண்டா விட்டுருவீங்களே. அதான் இது உரிக்கச்சுவாம என்ன வாசம். இதுதான் அந்த சரியான பாதம். பார்த்தீங்க அந்த வாசமே அந்த கருவா பட்டின்ற வாசம் அடிக்குது. வந்து எவ்வளோ நிற்குதுன்னு பார்ப்போம். நிறைய 295 கிராம். இப்போ இது உரித்து இந்த பட்டை எவ்வளோ நிற்குது, வேண்ட உள்ள அந்த அடி எவ்வளோ நிற்குது பார்ப்போம். என்ன செய்யணும்? மேலே இருக்கு பச்சையத்தை வந்து இல்லாமல் பச்சையம், அந்த பச்சை இருக்குது தானே தோல், அதை வந்து எடுக்கணும். என்னண்டா இதை வந்து நானும் சீவி பார்ப்போம். 15 வேணும் இப்படியா சீவி? இந்த பச்சையம் இருக்கல்லோ இதை வந்து தான் சீவி போடணுமா சொன்ன வர்றானே. அவனால் லேசாக போகுது தானே சீமக்குழு என்ன மேல் பச்சை அந்த தோல் எடுக்க மாட்டான். இப்படி இலங்கை கருவா, வெளிநாட்டு கருவாக்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இலங்கை கருவாக்கு தான் ஒரு மார்க்கெட் தரம்.
இந்த செப்பு வந்து என்னதுக்கு பாவிக்கிறது? இது வந்து செப்பு ஒரு சின்ன குத்தி மாதிரி. என்னதுக்கான செப்பு பாவிக்கிறது? அது கொஞ்சம் நாங்கள் பச்சை தன்மை அடிச்சிட்டு நாங்கள் இப்போ வீடியோ காணி இப்போ உடனே எடுத்து காட்டுறோம். இல்லாட்டி இந்த நிறத்துலான் இருக்கும். சரியோ, செலும்பு நிறத்தில் மேலே அது செலும்பு அடிச்சு போட்டு. சரி, இப்போ என்னென்னா இது என்னதுக்கு ஆகட்டும் இந்த செப்பு இதில் பாவிக்கிறது? இல்லை, இதை வந்து என்ன சொல்லணும், இந்த பட்டை வந்து ஹீட் ஆகணும். தேய்ச்சி இதை ஹீட் பண்ணி இந்த ஆயில் போய் இது வந்து ஹீட் ஆகணுன்னு தான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் இருந்து இந்த பட்டை வந்து மெல்லமாக கிளம்பும். இந்த கிளம்பைக்குள்ளே அதை பிறகு நாங்கள் சின்ன இந்த கத்தியால் இப்படி இதண்டு பட்டையை மெல்ல மெல்லமாக உரிச்சு மெல்ல மெல்லமாக எடுப்போம். எடுத்தோம்னு சொன்னால் தான் அப்படியே ஒரு கோதா வரும். பிறகு சின்ன சிலாச்சா வராது எல்லாத்தையும் நாங்கள் உள்ளே வந்து அரைஞ்சி போட்டு இப்படி சுருளாக எடுப்போம். சரி, இங்கே பாருங்க அந்த எண்ணத்தன்மையாக இருக்குதுன்னா எண்ணத்தன்மை நீர்த்தன்மை. இதில் இதை கழிவுன்னு நினைக்கிறீங்களோ, இது கழிவு இல்லை. இதையும் பயன்படுத்தலாம். என்னதுக்கண்டா நீங்கள் மசாலா கலதுகளுக்கு பாவிக்கலாம். தூள் கொஞ்சம் இதை வந்து நான் மணந்து காட்டுறேன். பெரிய மரத்தையே வெட்டி கொண்டு வந்துட்டார். நீங்கள் அப்படி காமதான் என்ன பண்ணைக்கு வந்தீங்கன்னா இப்படி கருவா பென மரத்தையே வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு வராரு. எங்கே கொண்டு வரீங்க? சரியா, நல்ல வெயிட் நிற்குமே. நான் எவ்வளோ கிலோ நிற்கும் ஒரு தடி? ஓ, 10 கிலோவா? எண்ணெயெல்லாம் இன்னும் வெயிட் தானே. இதையும் பார்ப்போம். இது அடுத்த மரம் சீவுறார். வட்டினாவா? அக்கா சீவி கொண்டிருக்கிறா பாருங்கோ. முல்லைத்தீவு பொன்னியின் கருவா பண்ணை எங்கே இருக்குன்னு சொன்னால் காமதேன்னு ஒருங்கிற இந்த பண்ணையில் இருக்குது. எப்படி சீவுறா பாருங்கோ. இந்த அன்னைக்கு சுடுறதுக்கு மட்டும்தான் தெரியும், சீவ தெரியா. இந்தியாவில் எங்களோட முதலாளி நிற்கிறார். ஐயா வணக்கம். எப்படி கருவாக்கள் எப்படி போகுது விற்பனைகள்? இப்போ சந்தை எப்படி இருக்குது கருவா? இந்த சந்தையில் கருவாக்குரிய விலைகள் அதுகள் எப்படி இருக்குது? சந்தை வாய்ப்பு நல்லா இருக்குது கருவா. இப்போ கருவான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வடமாகாணத்தில் கருவா செய்கை வந்து சாத்தியம் இல்லையாண்ட ஆய்வுகள் கணக்கு இருக்குது. அதுமாதிரி கனவேர் வந்து கருவா சம்பந்தமாக செய்கிறதுக்கு பயப்பட்டது. வடமாகாணத்தில் கருவா வராதுண்டு. ஆனால் வெயிலான பகுதியில் கருவா வந்து நல்லா வருது. மற்றது அதில் வாசனையும் தரமும் நல்லா இருக்குது. அதில் வந்து இந்த கருவா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவா தடி மட்டும் இல்லை, கருவாவின் ஒவ்வொரு பகுதியும் பிரயோசனமானது. அதில் வந்து பட்டை எடுப்போம். பிறகு பட்டைக்கு பிறகு வந்து அது வந்து புறகாக இருக்கும். அதோட இந்த கருவா இலை வந்து சின்னமன் ஆயில், கருவா ஆயில் தயாரிக்கிறதுக்கும் இந்த இலைகள் வந்து பயன்படுது. இதில் நாங்கள் இங்கே இன்னும் இந்த ஆயில் தயாரிக்கிற இதுகளில் வந்து இன்னும் ஈடுபடையில்லை. ஆனால் இதை வந்து கருவா இதுதான் பிரியாணியில், இந்த பிரியாணியில் என்னென்று சொல்லி தேடுறாக்களுக்கு வந்து கருவாயில் தான் பிரியாணியில். இது சாதாரணமாக நிழலில் ஒரு அளவு இதில் உலர வச்சு கொண்டு வரைக்குள்ள ஒரு விதமான ஒரு வாசம் கொண்டு வரும். அதான் கருவாயில். இதில் வந்து நல்லதுக்கு மிக அந்த புகைத்தல் சம்மந்தப்பட்ட அதுகளுக்கு வந்து சிகரெட் எல்லாம் செய்கிறேன். மேலே அதை பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா நான் இதில் பார்த்தேன் டியூட்டி ஃப்ரீல எல்லாமே இருக்குது. சினமன் நினைக்க மிக்ஸ் பண்ணுறாங்களோ அதான் நான் இதுலேயே இப்போ எங்கடா இதில் வந்து சுருட்டு மாதிரி நான் ப்ரொமோட் பண்ணல, நான் சுருட்டு மாதிரி அப்படியும் செய்கிறாங்க. அது ஆரோக்கியமாக இருக்கும்போது அது ஆரோக்கியமாக தான் சொல்கிறாங்க அதில். அதாவது அந்த என்ன சொல் அப்போ இங்கே பாருங்க அவையும் பார்க்குறீங்க ரெண்டு ஒரே நேரத்தில் மாறி மாறி பார்க்குறீங்க. பட்டையை வந்து உரிச்சிட்டு பச்சையம் போகிறது அவர் சரி வர மாட்டார். அவர் வேகம் கூட. அது என்ன பாத்திரம் மீன்கிறீங்களோ நல்லா வைரம் என்ன என்ன பொறிக்க பட்ட பொறிக்கணும் பட்டையை. அவங்க பார்த்தீங்கன்னா பட்டை கிளம்ப போகுது, இன்னும் வழியில் வேற போகுது. இந்த அக்கா தானே இப்படி வெட்டுறா பாருங்க. வந்துட்டு பட்டை வேறுங்க.
ஜாகராஜ் இப்படி தான் பட்டை எடுக்கிறது. அதான் வந்துட்டு இதுதான் பட்டை. இந்த பட்டை தான் பெருமதி, கருப்பு தங்கம். என்னென்னு சொன்னால் இது வந்து இருந்த இடத்துல ஆனால் செய்ய வேணும். தான் சரியான ஒரு பிடிமானத்தில் வச்சு செய்யலாம். இந்த மேசையும் கூட சும்மா இப்போத்தைய பாடுக்கும் செய் ஒரு வடிவுக்கு. மற்ற இடம் மற்றது நீங்கள் இந்த பண்ணைக்கு வந்தீங்கன்னா சரியான முறையில் செய்யலாம். முதல்ல நீங்கள் சொல்லி போட்டு வரணும் என்னென்ன மாதிரி. ஏன்னா இதில் வெயிலில் காய வைக்கிற ஒரு படிமுறையும் இருக்குது. ஒருத்தரும் ஒரு மாதிரி உழைஞ்சிடும். நம்மளோட வேலை சரி வராது போல. உறைஞ்சிரு ஃபுல்லாக அப்படியே எடுக்க வேண்டியா? இதான் பாருங்க, இதில் தெரியுது அந்த பட்டை ஃப்ரீம்பா மேலே தோல் மாதிரி தெரியுது பாருங்க. அந்த பட்டை தான் எடுக்கணும். மற்ற மிஞ்சினா அந்த குத்தியே எம்புறாவுக்கு பயன்படுத்தலாம். இதான் பாருங்க பட்டை ஃப்ரீம்பா வந்து மொத்தமாக இருக்கும். சிங்களோட பக்கம் வந்து மாத்தரை அந்த பக்கம் எல்லாம் அவையில் எடுக்க வந்து மெல்லிய தடியில் அடிப்பினோம். அவர் ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இங்கே பாருங்க பட்டை அப்படியே கலருது. இதுதான் என்ன பட்டை? கருவாப்பட்டை. இதா வந்துட்டார் இவர் தான் அவர். பாருங்க நல்ல வடிவாக உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். விரும்பினா நீங்கள் தண்ணியும் போட்டு குடிக்கலாம். காமதேனு பண்ணையில் வந்து எவ்வளோ நேரமே நான் ஒரு பட்டை எடுக்கிறேன்டா. சரியான ஒரு உபகரணங்கள் இருந்தால் அந்தந்த நேரத்துக்கு எடுத்துடலாம். பழக்கண்டு பார்க்குறாரு அப்படிதான்றாரு. சரி இவர்தான் பட்டை. இதான் அந்த பட்டை பாருங்க. இந்த பட்டை இந்த நிறம் வந்து எவ்வளோ நிற்கிறது பார்ப்போம். சுற்றுவாங்க காணா சுருளும். ஒவ்வொரு இதாக எடுக்கணும் பாருங்க. இது ஒரு உபகரணம் இருந்தால் அப்படியே நேரம் அப்படி செலுத்துட வேண்டியா? நல்ல தடியாக இருக்கணும், மொக்குகள் இல்லாமல். இதான் அந்த உரிச்ச கருவாப்பட்டை. என்னடா இதில் ஒரு சின்ன துண்டு எடுத்து சுவைச்சு பார்ப்போம் அப்படி இருக்குமாண்டு. பச்சை நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்குமா பண்ணுறது. என்ன தண்ணி பா நல்ல இனிப்போடு சேர்ந்த ஒரு வித்தியாசமான அந்த காரத்தன்மை பார்த்தீங்களா. அடுத்த சின்ன குத்தியில இருந்து தடியில இருந்து அந்த கருவாப்பட்டை உரிச்சு எடுக்க போகிறா. இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வளர்கிற மரத்தில் வந்து இதுதான் வந்து பருவம் பாருங்க. இதுதான் சரி. பண்ணையில் வந்து கருவா சீவிர சம்பந்தமான பயிற்சி, அதாவது மாணவர்கள் வந்து இதில் வந்து பார்த்து கொள்ளலாம். கூடுதலாக இந்த பண்ணை வந்து ஒரு மாணவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். எதிர்கால சந்ததி விவசாயம் சம்பந்தமான விடயங்களில் வந்து ஆர்வம் செலுத்தணுன்றதுக்காக தான் நாங்கள் இவ்வாறான விடயங்களை வந்து உங்களுக்கு காட்டுறோம். மேலே இதில் ஆர்வம் இருக்கிறார்கள் இந்த பண்ணைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லணும். சொன்னீங்க வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய மாதிரி உங்களுக்கு இது தொடர்பான விளக்கங்களையும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ ஆரம்ப முயற்சியாக வந்து நாங்கள் ஒரு 20 கருவா தான் முதல்ல ஆரம்பத்தில் வச்சோம். இப்போ வந்து நாங்கள் இப்போ 5000 கருவாக்கள் வந்து நட்டுருக்கோம். நட்டு இப்போ எங்களுக்கு 1 வருஷம் முடிஞ்சிருக்குது. மேலே கருவாண்ட அறுவடை வந்து சராசரியாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகணும் சரியான கருவா அறுவடைக்கு வர்றதுக்கு. அப்படி உங்களுக்கு கருவா அறுவடைக்கு வார டைமில் வந்து மேலே புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற உறவுகளுக்கு கூட நாங்கள் அந்த கருவாய்களை வந்து அனுப்பக்கூடியதாக இருக்கும். மற்றது எங்களோட சந்தைகளுக்கு கூட நாங்கள் கருவாய் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலே இது ஒரு பரிச்சாத்து முயற்சியாக 20 வச்சது எங்களுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சபடியாக நாங்கள் அதை வந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ செய்கிறதுக்காக 5000 கருவாக்கு மேலே நாங்கள் வந்து நடக்க பண்ணியிருக்கோம். கருவாயில் தான் பாருங்க. இதையும் பிரயோசனப்படுத்துகிறோம். அதே நேரம் வந்து இந்த கருவா பூத்து காய்ச்சிருக்குது பாருங்க. இது என்ன காயன்னு சொல்லி பார்ப்போம். இது எங்களோட கருவா வந்து எங்களோட கருவாயை வந்து நாங்கள் வந்து இப்போ விற்பனைக்கு நாங்கள் போன முறை வெட்டின கருவாயை நாங்கள் வந்து கடையில் வந்து விற்பனைக்கு கொடுக்குறோம். இது நாங்கள் பேக்கெட் பண்ணிக்கிறோம். சின்ன பேக்கெட்டை வந்து எவ்வளோ ஒரு பேக்கெட்? ஒரு பேக்கெட் வந்து 50 ரூபா. 50 பேக்கெட் நிறைய போட்டிருக்கீங்க. 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அந்த பேக்கெட் வந்து. இப்போ இது வந்து எவ்வளோ எத்தனை நிறைய எவ்வளவு வரும்? 30 கிராம் அதனால வரும். ஒரு கை கணக்கு போட்டு 20 கிராம்
அது சும்மா சப்பியில் தான் போட்டிருப்பாங்க. இது எங்கட பண்ணையில் தெரியும், பார்க்கவே தெரியுது. உற்பத்தி செய்தால் கருவா பாருங்க. பேக்கெட் பண்ணி வச்சுக்கிறோம். எப்படி பேக்கெட் தேவைன்றா கூட நாங்கள் அனுப்பலாம். இங்கே வேறு உறவுகள் யாரும் உங்களுக்கு தேவை, அவங்க வீட்டு சமையலுக்கு தேவைண்டா தேவைன்னா நீங்கள் இங்கேயே வந்து பெற்றுக்கொள்ளலாம். நேரவே பார்த்து கண்டிப்பாக நம்பிக்கை இல்லாட்டி அதை உரிக்கிறதையும் 2-3 நாள் காய போடுற நேரம் நீங்கள் தங்கி இருந்து வாங்கி கொண்டு போகலாம். இது வேறு இதான் அந்த காய், இது பழுக்கிறது ஒன்று. இது பழுத்து இந்த விதையை தான் அப்புறம் கருவாய் இதுக்கு என்னதுக்கு பாய்க்கிறது? விதை என்னது பாய்க்கிறது? எது இது இந்த விதை கருவா திரும்ப உற்பத்தி செய்கிறது. விதையிலே உற்பத்தி நடக்கிறது. அப்போ அந்த கண்டுகள் எல்லாம் காஞ்ச கருவா அந்த பேக்கெட் உடைச்சிட்டு இதுதான் காஞ்ச கருவா வச்சுருக்கிறோம். இதுதான் பாருங்க. நல்ல வாசம். அவக்கோடா பாருங்க. இதோட பெரிய மரம் கொண்டு அங்கே நிற்கும், அங்கே நிற்கும். இப்போ பாருங்க, இவ்வளோ பேர் தான் இந்த பண்ணையில் வேலை செய்கிறவன். 2 பேர் வந்து வேலை இல்லை. சரியா, இப்போ என்னென்னா இவ்வளோ பேருக்கு நன்றி. நீங்கள் வந்தால் இந்த பண்ணைக்கு வந்தால் இவ்வளோ பேரும் வந்து சகல உதவிகளுமே அவசரமெல்லாம் கேட்டால் செய்து தருவினோம். இரவில் வந்து நிற்கிறவர் வர்றாங்க, பயப்படுத்தவில்லை. இரவில் நிற்கிறாங்க, ஒரு துவாக்கோட திரி வேறு குவாகலாம். சரி, அப்படியே போட்டோ எடுத்து